கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் அடியேனை கர்த்தர் நிற்கும்படியாக ஒரு நேரத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த வாரம் என்னன்னு தெரியல, இது 9வது பிரசங்கம். போன வெள்ளிக்கிழமை ராத்திரி திடீர்னு வந்து ஒரு செய்தி வந்தது, அதிலிருந்து இது 9வது பிரசங்கம். அப்போது நாங்கள் 2 பேரும் இங்கே சந்தித்தோம். அப்புறம் தான் அண்ணே நீங்கள் எந்த வாரம் தான் நீங்கள் எடுக்கணும் அப்படின்ட்டாங்க. அப்போ நான் நினைத்து கொண்டேன், சரி இல்லையே நீ தான் எடுக்கணும் அப்படின்னு. இல்லை இந்த வாரம் எனக்கு கொஞ்சம் டென்ஷன் இருப்பான், அதனால அடுத்த வாரம் எடுத்துக்கொள்கிறேன் சொல்லிட்டாங்க. வீட்டில் போய் யோசித்தேன். அப்பவே யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களை போன்ற ஆளுங்களுக்கு நபர்களுக்கு என்ன தெரியுமா, பிரசங்கம் பண்ணுறது கஷ்டம் இல்லை, எதை எங்கே பேச வேண்டும். காரணம், ஃபர்ஸ்ட் டேனியல் தாமஸ் எனக்கு அடிக்கடி பேசும்போது சொல்லுவாங்க, உங்களுக்கு தான் இவ்வளோ சிரமம் வச்சுருக்கீங்களே, எங்கே போனாலும் நீங்கள் எடுத்து பேசலாமே என்றால் அப்படி பேசவும் முடியாது. அப்போது இந்த சபைக்கு என்ன பேச வேண்டும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு காரியம், நானும் இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு பிரசங்கம், நீங்களும் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தும்படிக்கு கர்த்தர் என்னோடு கூட இருந்தார். இந்த வாரம் முழுவதும் அதுக்காக எடுத்து கொண்டிருக்கிறேன். இப்போவும் ஜெபம் தான், ஆண்டவரே நீர் பேசும். ஏன்னா இது ரொம்ப கருதலான ஒரு சத்தியத்தை பேச போகிறேன். அதனால மீதமான திருசபையின் மீதமான பிள்ளைகள் தான் இருக்கிறோம். அடிக்கடி சொல்றேன் உங்களுக்கு இல்லையா, மீதமான திருசபையின் மீதமான பிள்ளைகளாக இருக்கிறோம். சபை நிரம்பி வழியக்கூடிய சூழ்நிலை இல்லை. நாம் கண்களை மூடி ஜெபித்து கடந்து செல்வோம். எங்களால் ஆண்டவரே, நாங்கள் இப்பொழுது கற்றுக்கொள்ள போகிற இந்த வேத பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதை புரிந்து கொள்ளும் பக்குவத்தை எங்களுக்கு கொடுக்கும்படியாக கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்னும் உம்முடைய பிள்ளைகளாக இன்னும் உம்மை பற்றிய அறிவை வளர்வதற்காக எங்களை ஒப்புக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் அநேக காரியங்கள் எங்களுக்கு தெரியலப்பா, நீர் கற்றுத்தாரும். உங்களுடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம், அடியனை மதித்து கொள்ளும். இயேசுவின் இனிய நாமத்திலே தாழ்மொழி ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆக்சுவலாக ஒரு பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன். அது இன்னும் கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷனாக போயிடும் அப்படிங்கிறதுனால நான் வேண்டுமென்று அதை செய்யவில்லை. ஒரு கிராமத்தில் ஒரு வீடு ஒன்று இருந்தது. அந்த வீட்டில் அவங்களுக்கு பிடிக்காதவங்க யாரும் தீய வச்சுட்டாங்க. தீ வச்சுட்டுனா அந்த வீடு எரிய ஆரம்பிக்கிறது. இந்த அனுபவம்லாம் எனக்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் கிராமத்தில் வளரும் பொழுது பார்த்துருக்குறேன். ஏன்னா கூரைகளால் மேய்ந்த வீடுகள் தான் இருக்கும், இந்த மாதிரி வீடுகள்லாம் கிடையாது. இதே ஏரியா ஆரம்பிக்குது. அப்போ அது என்ன கண்டிஷனில் இருக்கும் பாருங்க. யாராவது வேண்டாதவங்க தான் அதை வந்து கொளுத்துவாங்க, மற்றபடி வீடு தானே அங்கே தீப்பிடிச்சு எரிவதற்கு வாய்ப்பே இல்லை. அப்படி எரிந்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு கொஞ்சம் பேர் வெளியில் நின்று கொண்டிருந்தவர்கள் பார்த்து விட்டாங்க. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, யாராவது போய் அதை அணைக்கணுமே, உள்ள கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, காப்பாற்றணும், ஒரு குழந்தை இருக்குது, காப்பாற்றணும். இன்னொருத்தர் சொல்றாரு, ஆமா அதை நம்ம கண்டிப்பா அதை செஞ்சிடணும் அப்படின்னு சொல்றாரு. இன்னொருத்தர் வர்றாரு, இப்போ கொஞ்சம் தீ அதிகமா இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், அந்த தீ கொஞ்சம் அமர ஆரம்பித்த பின்பு நாம் காத்திருந்து அந்த தீயை அணைக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. 3 பேர். இந்த 3 பேர்ல ஒவ்வொருத்தருக்கும் ஒருவர். அந்த தீ அதிகமாக ஆகி சில நிமிடங்கள்ல என்ன ஆயிருக்கும், வீடு ஃபுல்லா எரிஞ்சு போச்சு. வீடு ஃபுல்லா எரிஞ்சா கூட பிரச்சனை இல்லை, அங்கே ஒரு குழந்தை இருந்தது, அந்த குழந்தை மரித்து விட்டது. என்னுடைய கேள்வி, இன்னைக்கு வந்து ஒரு இன்டராக்டிவ் மெத்தட்ல தான் பேச போறேன், சரியா? உங்களிடத்தில் நான் கேள்விகளை கேட்க போகிறேன். எனக்கும் கேட்ட கேள்விகள் தான் அவைகள். இப்போ அந்த வீடு எரிந்ததற்கு அங்கே நின்று கொண்டிருந்த 3 பேரும் காரணம் இல்லை, இல்லையா? ஏன்னா அவங்க தீ வைக்கல. யாரு காரணமா இருந்திருக்க கூடும்? யாரோ ஒருத்தர் தீ போடுறாங்கல்ல, அவங்க தான் காரணம்.
இங்க நின்னவங்க யாருமே அந்த குழந்தை சாகணும்னு நினைக்கல இல்லையா? கண்டிப்பாக காப்பாற்ற வேண்டும், சீக்கிரமாக காப்பாற்ற வேண்டும், யாராவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். இப்ப அந்த குழந்தையின் மரணத்திற்கு யார் காரணம்? 3 பேரும். சரியா? ஏன்? பேசினாங்க, ஆனால் செயல்படவில்லை. முடிஞ்ச பிறகு அவங்க பேசி, அவங்க யார் தெரியுமா? அந்த 3 பேர் நம்ம தான், வேற யாரும். நான் தான் அதில் ஒருத்தர் நின்று இருக்கிறேன். அந்த நான் செய்கின்ற இந்த காரியங்கள் செய்ய வேண்டிய நேரத்தில் செய்யாமல் விட்டதினாலே அவைகள் ஒரு பெரிய அழிவுக்கு அங்கு எடுத்து சென்றது. சரி, இன்னைக்கு ஒரு டை கட்டிட்டு வந்தேன். இப்ப நீங்க பார்த்து நாங்கள் கொஞ்சம் லேட்டாகவே வந்தோம். 2-3 பேர் கூப்பிட்டு ஜெபம் பண்ண வேண்டிய சூழ்நிலை, அதனால லேட்டாக வர வேண்டியது இருந்துச்சு. இந்த டைல என்ன இருக்கு தெரியுமா? யாராவது வாசிக்க முடியுமா? 10 கற்பனைகள். சரியா? பாவம் என்றால் என்ன? நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். அதை தவிர வேற ஏதாவது பாவம் இருக்குதா? தீய நோக்கம் பாவம். அது இதுல வந்துருக்கு. 10 கற்பனைக்குள்ளாக தீய நோக்கங்களும் வந்துருக்கு. ஏன்னா எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேனோ அதை மீறி நான் மற்றவர்களுக்கு செய்ய நினைப்பதும் பாவம் தான். அதுதான் தீய நோக்கம் இல்லையா? அப்போ பாவம் என்றால் என்ன? இன்னைக்கு அதை படிக்க போறோம். சரி, கொஞ்சம் பேர் இந்த பாவம் நம்ம தெரிஞ்சதை கொஞ்சம் லிஸ்ட் பண்ணுவோமா? என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்னென்ன பாவங்கள்? கோபம், வெறுப்பு. ஓகே, நல்லதென்று தெரிந்தும் செய்யாமல் விடுவது. அது கொஞ்ச நேரம் கழிச்சு வராங்க. மன்னியாமை, அவ்வளவுதானா? விபச்சாரம் செய்வது பாவம், திருடுவது பாவம், பொய் பேசுவது பாவம், தாயின் தகப்பனையும் கனமில்லாமல் இருப்பது பாவம், பிறருடைய பொருட்களை இச்சிப்பது பாவம். இதெல்லாம் பாவம் தான். யாராவது பாவம் செய்யாதவங்க இருக்கிறோமா? அடுத்தவர்களுக்கு பொல்லாமை செய்வது, அதான் தீமை செய்வது பாவம். இதுல என்ன ஒரு காரியம் என்று சொன்னால், தேவன் நம்மை உணர்த்தும் பொழுது நாம் அந்த பாவத்தில் இருந்து விடுபடுகிறோமா? ஒன்று, நாம் தெரிந்து செய்கின்ற பாவம். இதுதான் பாவம் அப்படின்னு தெரியும். லஞ்சம் வாங்குவது பாவம் என்று தெரியும். பிறருக்கு விரோதமாக புறம் கூறி பேசுவது பாவம் என்று தெரியும். பொய் பேசுவது பாவம் என்று தெரியும். யார் சொல்லியிருக்கா? வேதம் சொல்கிறது. சரியா? அப்போ இன்றைக்கு இன்னொரு விதமான பாவத்தை பற்றி தான் நாம் பேச போகிறோம். சரியா? கொஞ்ச நேரத்தில் பேசுவோம். இன்னொரு ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா எனக்கு கொஞ்சம் பலம் தேவைப்படுகிறது. எங்கள் அன்பின் ஆண்டவரே, பாவத்தை குறித்து நாங்கள் இப்பொழுது தியானிக்க போகிறோம். நாங்கள் இவ்வளவு காலமாக சிந்தித்துக் கொண்டிருந்த பாவங்களை காட்டிலும் வேறு பாவங்களும் எங்களிடத்தில் இருக்கிறது என்பதை நீர் சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்போ நமக்கு ஒரு வசனத்தை வாசிச்சாங்க இல்லையா? என்ன வசனம் வாசிச்சாங்க? யாக்கோபு 4:13 வாசிக்கிட்டோம்னா அந்த அதிகாரம் முழுவதுமே யாக்கோபு புஸ்தகமே ரொம்ப நல்ல புஸ்தகம். சரியா? நமக்கு ஆதாரமாக பேசக்கூடிய புஸ்தகம் அதுதான். ஒருவன் ஒரு பாட்டில் தவறினால் எல்லாவற்றிலும் தவறினவனாக இருப்பான் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை தான் 2வது அதிகாரத்துல இருந்தா சொல்லுவோம். ஆனா இங்கே ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கின்ற, அதை நீங்க நேரம் இருக்கும்போது 11ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். கொஞ்சம் அவருக்கு கொஞ்சம் குறைச்சு கொடுப்போம் நினைச்சுதான் கொடுத்தேன். அவர் சொல்றாரு, இங்க நியாய பிரமாணத்தை கட்டளை எடுக்கிறவர் ஒருவரே, அவரை ரட்சிக்கவும் அழிக்கவும் வல்லவர், மற்றவரை குற்றப்படுத்துகிறதற்கு நீ யார்?
இது 12ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அப்படி மனசுல ஒதுக்கி வச்சுக்கோங்க. மேலும் நீங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்திற்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். இதுதான் நம்ம எண்ணம். இன்னும் இந்த வருஷம் அடுத்த வருஷம் போட்டு நான் அங்க போறேன் இங்க போறேன் அதை செய்து விட போகிறேன் என்று சொல்கிறவர்களே கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிறாரு. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. யாருக்கா தெரியுமா? நைட்டு படுத்தோம் காலையில் எந்திருப்போமாங்கிற உறுதி இருக்குதா? இல்லை, உறுதி இல்லை. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகின்ற புகையை போல இருக்கிறது. ரொம்ப பேரை நான் கடந்து வருகிற பாதையில பார்க்கிறேன். இந்த பாதையில் இல்லை, என் வாழ்க்கையின் பாதையில எத்தனையோ பேர் ரொம்ப திடகாத்திரமாக சுகமாக இருந்தவர்கள் உண்டு. அவன் எனக்கு கொஞ்சம் கேள்வி வரும், ஏன்பா என்ன வச்சு கேட்கணும்? அவங்கெல்லாம் என்னை விட எவ்வளவு நல்லா இருந்தாங்க. வசதியிலும் சரி சுகத்திலும் சரி நன்றாக இருந்தார்களே. அவர்களை காட்டிலும் நான் எவ்வளவு பலவீனமானவன், நான் பரிசுத்தமானது இல்லையே, என்னையே இன்னும் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற கேள்வியோடு தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். அடிக்கடி நான் நினைவுபடுத்துகிற ஒரு காரியம், எவ்வளவு நாள் இருக்க போறேங்கிறது கணக்கு இல்லை. இருக்கிற ஒரு நாள் நான் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக இருக்கின்றேனா யோசித்து பார்ப்போம். சொல்ற கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறதே. ஆகையால் இந்த வசனத்தை அடிக்கடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம். இதை ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கேன். யாருக்கும் ஞாபகம் இருக்குதா? கேட்கல இல்ல, வேறு மதத்தினர் ஒருவர் இதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். நானே சொல்லியிருக்கேன். இஸ்லாமியர்கள் சொல்லுவாங்க இன்சே அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன தெரியுமா? அல்லாஹ்வுக்கு சித்தமானால் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம், அல்லாஹ்வுக்கு சித்தமானால் நாங்கள் உங்களிடத்தில் பேசுகிறோம் செய்கிறோம் என்று சொல்லுவாங்க. யார் சொல்ல வேண்டிய வார்த்தை? நம்ம சொல்லணும். யாராவது உங்களுக்கு நல்லா இருக்கிறீங்களா, பட்டு நம்ம நல்லா இருக்கிறோமே அப்படின்னு சொல்லக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி கர்த்தருடைய கிருபையினாலே நாங்கள் பிழைத்திருக்கிறோம் சொல்லணுமா? சொல்றதில்லை. அதை தொடர்ந்து அவர் பேசுகிறார். பேசும்போது சொல்றாரு, இப்பொழுது உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டுகிறீர்கள். சரியா? இப்படிப்பட்ட மேன்மை பாராட்டல் யாவும் என்னவாக இருக்கிறது? பொல்லாங்காய் இருக்கிறது. வீம்பு பாராட்டுதல். அதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நீங்க சொன்னீங்கல்ல, மன்னிப்பு கொடுப்பதற்கு தயக்கம், வெறுப்புகள் அதிகமாக கொண்டு வருகிற சூழ்நிலைகள். இதெல்லாம் என்ன தெரியுமா? இதுக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை உண்டு, ஈகோ என்று சொல்லுவார்கள். ஈகோக்கு ஒரு எக்ஸ்பான்ஷன் வச்சோம்னா, நம்ம உங்க அப்பாட்ட போய் கேட்டா சொல்றாரு உடனே, எட்ஜிங் காட் அவுட். தேவனை நம்முடைய வாழ்க்கையில் இருந்து அப்புறப்படுத்துவதனாலே நாம் அப்படிப்பட்ட வீம்புகளோடு வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறோம். சரி, கடந்து வருவோம். ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். நம்ம நியாயப்பிரமாணத்தின் பாவத்தை குறித்து அதிகமாக பேசுகிறோம், உண்மைதான். ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகின்ற ஒரு காரியம், அநேக தலைப்புகளை யோசித்தேன். ஒரு தலைப்பு என்ன தெரியுமா? இதுல போட்டு வச்சிருக்க sin of silence, அமைதியாக இருப்பதின் பாவம். இன்னொரு தலைப்பு என்ன யோசித்து தெரியுமா? செய்யாமல் விட்ட ஒரு பாவம். நாம் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் தவறி விடுவது. மூணாவது இன்னொரு தலைப்பு யோசித்தேன். கடைசியா தலைப்புகள் இந்த பிரசங்கமானி முடிச்சோடனே எனக்கு இருக்கிற பெரிய வேலை என்னன்னா, எந்த தலைப்பு அப்ராப்ரியேட்டா இருக்கும். டெய்லி இது ஒரு வேலை எனக்கு. ஏனென்றால் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும், மனதில் நிற்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு அதை குறித்து சற்று ஆழமாக சிந்திக்க போகிறோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னால கேள்வி கேட்டேன், யார் அவர்கள்? நாம் தான் அவர்கள். இப்ப பாவத்தை பற்றி பேசும்பொழுது 2 விதமான பாவங்கள் உண்டு. ஒன்று the sin of, யாராவது சொல்ல முடியுமா?
sin of commission and sin of omission என்று சொல்வார்கள். ஒன்று செய்த பாவம், இன்னொன்று செய்யாமல் விட்ட பாவம். என்ன இப்படினாலும் முட்டுது, அங்க போனாலும் முட்டுது அப்படின்னு யோசிக்காதுங்க. கற்பனைகளின்படி நாம் செய்யாமல் இருப்போம் என்று சொன்னால் அது துணிகரமாக நாம் செய்கின்ற பாவங்கள். அதான் நம்ம நீங்க லிஸ்ட் போட்டீங்களோ அவ்வளவு வந்திருக்கு. செய்யாமல் விட்ட பாவம் அதான் இந்த 17வது வசனத்தில் வாசிச்சோம் இல்லையா? யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்துல, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாய் இருக்கும். அதான் அந்த sin of omission, நாம் செய்யாமல் விட்ட பாவம். சரி, பைபிள் எனக்கு எவிடன்சஸ் இருக்குதான்னு கேட்டேன். என்னென்ன? ஒன்று சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரத்தில் போய் வாசிக்க போறதில்ல, நமக்கு தெரிந்த பகுதியில் நான் வேகமாக கடந்து செல்ல போகிறேன். அது ஒரு தாத்தா இருந்தார். அவர் பேர் என்ன? ஏலி தாத்தா. ஏலி தாத்தாவை பற்றி யார்கிட்ட பேசுறாரு ஆண்டவர்? சாமுவேல் என்ற குட்டி பையன் ஆண்டவர் பேசுறார். அன்னைக்கு காலையில அந்த தாத்தாவுக்கு தூக்கம் இல்ல. நீ உன்கிட்ட ஆண்டவர் என்ன சொன்னாரு? சாமுவேல் பயப்படாமல, ஐயோ இவரை பற்றி சொன்ன காரியத்தை போய் நான் சொல்லாம இருக்கலாமா? சொன்னா இவர் என்ன நினைச்சுக்குவாரு? நானே ஒரு குட்டி பையனா இருக்கிறேனே. ஆனால் அவர் சொல்றார், பயப்படாதுப்பா, ஆண்டவர் சொன்னதை எனக்கு மறைக்காமல் சொல் என்று சொல்கிறார். ஆண்டவர் என்ன பேசினார் தெரியுமா? 13வது வசனம் 6வது வசனம். 1 சாமுவேல் ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு தெரியுமா? அவன் அடக்கி இருக்கணும், அடக்கல. அவங்க பண்ண அக்கிரமங்கள் என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலே தேவனுக்கு வருகிற பலிகளை அவர்கள் எடுத்துக்கொண்ட விதங்களை குறித்து ஆண்டவர் பயங்கர கோபமா இருந்தார். அது ஏலிக்கும் நன்றாக தெரியும். ஒரு பெரிய தீர்க்கதரிசி, வயசு என்ற தீர்க்கதரிசிக்கும் தெரியும். ஆனாலும் அவர்களை ஒரு நாள் கடிந்து கொள்ளவில்லை. காரணம், சொல்லியிருந்தாருன்னா ஒருவேளை 22 பேர் சேர்ந்து அவரை கொண்டுப்பாங்க. அந்த பயம். இன்னைக்கு அநேக வேலைகளிலே நம்முடைய காரியங்களும் எலன் வைட் அவர்கள் பேட்ரியார்க்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ், முற்பிதாக்களும் தீர்க்கதரிசிகளும் என்ற புத்தகத்தில் எழுதுனாங்க, ஏலி did not manage his household according to God's rule. தேவனுடைய சட்ட திட்டங்களின்படி தன்னுடைய குடும்பத்தை நிர்வகிக்கவில்லை. ஏலி செய்த பாவம் என்ன? செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் விட்டுவிட்டார். இரண்டாவது, ஒரு வாலிபன் ஒருவர் இருக்கிறான். மத்தேயு 19வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யாரு வந்து சொல்றான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கிறான். உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? எல்லாம் பைபிளை திறக்காமலே நீங்க சொல்லணும். நீ வந்து முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னாரு? நீ நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளுன்னு சொன்னார். சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான்? ஆண்டவரே என்னுடைய சிறு வயது முதற்கொண்டு எல்லாத்தையும் கடைபிடிச்சுட்டு வர்றேன். அது என்ன? தெரிந்த பாவங்களை நான் செய்யாமல் விட்டுவிட்டேன். அப்போ ஆண்டவர் ஒன்று சொல்றாரு, உனக்கு தெரியாத ஒரு பாவம் இருக்குப்பா. என்ன பாவம்? உனக்கு இருக்கிற எல்லாத்தையும் விட்டுட்டு பின்னால் வாங்க. என்ன நடந்துச்சு? மனம் கசந்தவனாக, மன வருத்தத்தோடு போயிட்டு இவர்கிட்ட போய் கேட்டேன். நான் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் என்னுடைய ஈகோவை நான் விட்டு விட்டு வர முடியாது. எனக்கு இருக்கிற ஒரு பெரிய பலமே அதானே, நான் அதை விட்டுட்டு வர முடியுமா? அவன் செய்யாமல் போன காரியம், அவன் தேவனை பின்பற்றவில்லை, தேவனுக்கு எதிர்த்த வழியிலே அவன் சென்று விட்டான். மூன்றாவது, அநேக உதாரணங்கள் எடுக்க முடியும். 3 தான் எடுத்திருக்கிறேன். பிலாத் செய்த பாவம் என்ன சொல்லுவோம்? இயேசு கிறிஸ்துவை நியாயம் தீர்ப்பதற்காக அங்கு அமர்ந்திருக்கின்றான். அவன் கண்டுபிடித்த காரியம், இவரில் ஒரு குற்றத்தையும் காணேன். அவர் நிராதிபதி என்பதை அவன் மனதிற்குள்ளாக ஒப்புக்கொண்டான். அன்றைக்கு அவன் நினைத்திருந்தால்
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணியிருக்க கூடும். ஆனா அவன் என்ன செஞ்சான்? எந்திரிச்சு போய் கையை கழுவி, இந்த குற்றம் இல்லாத ரத்தத்துக்கு நான் உடனே இறக்க மாட்டேன்பா, நீங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. இது மூன்றாவது காரியம். அங்கு பிலாத்து அவனுக்கு செய்வதற்கு ஒரு திராணி இருக்கப்படுது, அவன் செய்யாமல் போய்விட்டான். இதுக்கெல்லாம் பின்னாடி வரப்போறேன். இந்த 3 உதாரணங்களை மனதில் வச்சுக்கோங்க. ஒன்று, ஏலி குடும்பத்தை அவன் சரியாக கவனிக்கவில்லை. 2வது, அந்த வாலிபன் தன்னுடைய வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கையை குறித்து, விட்டுவிட வேண்டிய வாழ்க்கையை குறித்து அவன் விட்டுவிடுவதற்கு ஆயத்தமாக இல்லை. 3வது, பிலாத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு ஸ்தானங்களிலே நாம் எப்படி ஆண்டவருக்காக இருக்கிறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? கையை கழுவிட்டு போறோமா? ஏதாவது தவறுகள் நடந்தா எனக்கு என்னப்பா, நான் அதுல தலையிட மாட்டேன்ப்பா, அதை சொல்றதுக்கெல்லாம் எனக்கு பயம், சொல்ல மாட்டேன், அப்படி போயிடுறோமா? இன்னொரு காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரத்தில் சொல்றாரு, என் ஆடுகள், யாராவது முடிக்க முடியுமா? பேசுங்க. ஏன் சத்தத்தை கேட்கும்? யாரு? தேவனுடைய ஆடுகள். யார் அது? நம்ம தான் அது. அப்போ என் சத்தத்தை கேட்கும் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மேய்ப்பன் சொல்கிறார், அவர் பெரிய பாஷையில பேசுவாரு, ஒரு சத்தம் தான் கொடுப்பாரு. உடனே அந்த ஆடு என்ன செய்யுமா? தன்னுடைய வழிகளில் நடக்க ஆரம்பிக்கும். ஆடு மேய்க்கிறவங்களை கவனிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எங்க வீட்டு பக்கம் ரொம்ப மேய்ச்சிட்டு வருவாங்க, சின்ன கோல் வச்சிருப்பாங்க, அங்க ஓடுவாங்க, ஒரு சின்ன சத்தம் கொடுப்பாங்க, ஆடுகள் எல்லாம் ரோட்டுக்கு வந்துடும். இன்றைக்கு தேவனுடைய சத்தத்தை நாம் கேட்கும் பொழுதெல்லாம் நாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோமா? அன்றைக்கு அந்த ஆடுகள் கீழ்ப்படிந்தன. ஆண்டவர் சொல்றாரு, என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். சர்ச்சுக்கு வர்றோம், செய்திகளை கேட்கின்றோம். நான் உட்காரும்போது ஜெபம் பண்ணிட்டு உட்கார்ந்து ஆண்டவரே, இன்னைக்கு யார் பேசினாலும் சரி, அதுல இருந்து எனக்கான ஒரு வார்த்தையை கூறும். அவ்வளவுதான். அந்த பிரசங்கம் முழுவதும் என்ன இருந்தாலும் சரி, அதுல என்னை உணர்த்தக்கூடிய ஒரு வார்த்தையை கூறும். ஆண்டவர் உணர்த்தாம இருக்கிறாரு. ஒவ்வொரு செய்தியிலும் ஆண்டவர் நம்மை உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். அப்போ உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது என்ன பேசும் தெரியுமா? நம்முடைய மனசாட்சி பேசும். இது நான் இந்த விஷயத்துல கொஞ்சம் கவனம் இல்லாமல் இருந்து கொண்டு இருக்கிறேன், நான் கொஞ்சம் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சத்தத்தை கேட்ட உடனே, பைபிள் வசனத்தை வாசித்த உடனே, காலையில் ஜெபம் பண்ண உடனே நமக்கு கேட்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகும்? அதே பிரச்சனை தலை தூக்கும். தலை தூக்கும்போது என்ன ஆகும்? கொஞ்சம் விட்டு பிடிச்சிட்டு செஞ்சிடும். அந்த தடவை அடுத்த தடவை பார்த்துக்கணும். 3வது தடவை ஆண்டவர் பேசுவார். பேசும்போது என்ன தெரியுமா? நம்முடைய முற்பிதாக்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? வனாந்தரத்திலே ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு அவர்களுடைய இருதயத்தை என்ன பண்ணாங்க? கடினப்படுத்தினார். இன்றைக்கு நானும் நீங்களும் அடிக்கடி தேவனுடைய சத்தியத்தை கேட்ட பின்பும் நம்முடைய இருதயங்களை கடினப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். எதனால? இங்க சொல்றார் இல்லையா, உங்கள் வீம்புகளில் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள். ஏன் நான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் யார் தெரியுமா? எத்தனை வருஷம் இதுல வேலை பார்த்திருக்கேன் தெரியுமா? எவ்வளவு காரியங்களை நான் கண்டுவிட்டு வந்திருக்கிறேன் தெரியுமா? இந்த வீம்பு உனக்கு ஆகாது என்று ஆண்டவர் எனக்கு சொல்கிறேன். இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் எல்லாம் வைத்தமையார் அவர்கள் சொன்னாங்க, சிஸ்டர், ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட், கிறிஸ்துவின் இடத்துக்கு வழி. கரெக்டான அந்த புத்தகத்தில் எழுதுறாங்க, ஒன் செரிஷ்ட் sin, one known duty neglected will eventually neutralize all the power of the gospel. தமிழ்ல சொல்றேன், ஒரு பாவம் போதும், ஒரு கீழ்ப்படிதலை தவிர்த்தாலும் போதும், அது முழு ஆன்மீக வாழ்க்கையும் அளிக்கும். ஆகானை பற்றி படிக்கிறோம் இல்லையா? ஒரு சிறு பாவம். ஒரு பாட்டு கூட உண்டு, இயேசுவை பாடுவோம்ல, அழகா ஒரு பாட்டு பாடியிருக்காரு.
ஒரு சிறு துவாரம் கப்பல்ல ஓட்டை போட்டுச்சுன்னா கப்பலே முங்கிடும். அதுதான் நம்முடைய வாழ்க்கை. சரி, அது மட்டுமா? ஒரு சிறு தாமதம் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவை உண்டு பண்ணும். நம்ம முதல்ல சொல்ல கதைக்கு வருவோம். அவங்க தான் ஒருத்தர் சொல்ற, இது ரொம்ப தீவிரமா இருக்க அக்கினி, கொஞ்சம் லேட் பண்ணுவோமே. ஒரு தாமதம் இல்லையா? 3 பேரும் ஒரு தாமதம். இதைத்தான் நம்முடைய பாவ வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்து கொண்டிருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேன். ஏன் தெரியுமா? நான் பிரசங்கி, அடிக்கடி போய் பிரசங்கம் பண்றவன், அடிக்கடி சத்தியத்தை சொல்லுகிறவன், ஏதாவது இந்த பாவத்தை மேற்கொள்ள முடியும் என்று எனக்கு நானே வீம்பு பாராட்டிக் கொள்கிறேன். ஆனால் அங்குதான் விழுந்தது. பிறகு திரும்புவேன். இப்ப இல்ல, நான் திரும்பி வந்துடுவேன். நான் இப்படி போயிட்டு நினைச்சிடாருங்க. நம்ம மத்தியில் நமக்கு அறிந்தவர்கள் எத்தனை பேர் போனவர்கள் வராமல் இருந்து கொண்டிருக்கிறார். யோசிச்சு பார்க்கலாம். வேதனையோடு கலக்கத்தோடு சொல்கிறேன். ஏன்னா நாம எந்த காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? கடைசி காலகட்டத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். இது பிறகு போக போக சரியாயிரும். இதுதான் நாம் சொல்கிற ஒரு காரியம். அது சாத்தான் நம்ம கொடுக்கிற ஒரு வஞ்சக வலை. இதை ஒருத்தர் செஞ்சார் பைபிள். யார் தெரியுமா? ஃபெலிக்ஸ் என்று ஒருவர் இருந்தார். யார் அவர்? பவுல் போய் அவர் முன்னால் நின்று அவருடைய சாட்சியை சொல்லி முடிச்ச உடனே அந்த ஃபெலிக்ஸுக்கு ஒரு பெரிய பயம் உண்டாயிற்று. கிட்டத்தட்ட ஒரு கலக்கம். இனி இப்படியெல்லாம் ஒரு ஆண்டவர் செய்கிறாரா என்பதை கேட்ட உடனே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நீதியை குறித்தும் நியாயத்தை குறித்தும் அங்கு பவுல் பேசுகின்றார். உடனே ஃபெலிக்ஸ் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இப்ப தயவுசெய்து நீ போப்பா, இன்னொரு டைம் வரும். நீங்க அந்த அதிகாரத்தை போய் வாசிச்சு பாருங்க. 24ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 24ஆவது அதிகாரம். அந்த அதிகாரம் முடியும் போது அவர் அந்த பதவியில இல்லை. அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. சில நேரங்களிலே நாம் தள்ளி போடுகிறோம். ஆண்டவருக்கு என்று பண்ணின பொருத்தனைகளை நாம் செய்யாதபடிக்கு நம்முடைய காரியங்களை தள்ளி போடும் பொழுது அந்த காலம் வரப்போவதில்லை. ஃபெலிக்ஸ் மனம் திரும்பவே இல்லை தெரியுமா? ஒருவேளை அன்றைக்கு பவுலுடைய சத்தியத்தை அவன் கேட்டு உணர்த்தப்பட்ட பொழுது அவன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்னவாயிருக்கும்? பரலோக ராஜ்யத்தில் நிச்சயமா இருந்திருப்பான். ஆனால் இல்லை, போயிட்டான். இன்னொரு காரியம், 1 தீமோத்தேயு 4ஆவது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. 1 பேர் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களே மனசாட்சியில் கூடுண்ட பொய்யருடைய மாயைக்கு 1 தீமோத்தேயு கரெக்ட்டா சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவிகொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகிப் போவார்கள். இந்த வசனத்தில் தீமோத்தேயுக்கு ஆலோசனை கொடுக்கும்போது பவுல் எழுதுகின்றார். ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்கிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து எங்க போயிடுவாங்களா? விசுவாசத்தை விட்டு விலகி போய் விடுவார்கள். கொஞ்சம் கொஞ்சமா கடினமாயிடும். எனக்கு தெரியும், இந்த சபையிலே எத்தனையோ பேர் வளர்ந்திருக்கிறார்கள், கடைசியில விட்டு போயிட்டாங்க. ஏன் நம்ம சபையை விட்டுருவோம்? அநேகர் நாகர்கோயிலிருந்து வரிசையை எடுத்து பாருங்க. நான் சிறுவனாக இருக்கும் பொழுது ஒருத்தர் பாலாசல் லாரி என்று ஒருத்தர் இருந்தார். உங்களுக்கெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. பெரிய வல்லமையுள்ள ஒரு பிரசங்கியார். என்ன தெரியுமா? கடைசி நாட்கள்ல தேவனுடைய சத்தியத்தை விட்டு விலகி பிரசங்கிக்காமலே போய்விட்டார். இன்னொரு அம்மா பாடகி இருந்தாங்க, சாரால் நவரோஜினி. அதிகமாக பாடல்களை நாம் விரும்பி கேட்கின்ற பாடல். நான் நம்ம தம்பி வயசு கிட்ட சின்ன பையனா இருக்கும்போது எங்க ஐயர் வாழ்ந்து சொல்வார், உனக்கு தெரியுமா அந்த அம்மாவுக்கு தூதர்களே பாடல்களை சொல்லி கொடுத்தாங்க. அந்த பாடல்லாம் அருமையான பாடல்கள். இன்னைக்கும் நம்ம கேட்டு
அதை உணர்வு பூர்வமாக படிக்கக்கூடிய பாடல்கள் தான். கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க எங்க இருந்தாங்கன்னு தெரியுமா? சமயபுரம் போய் உட்கார்ந்துட்டாங்க. பிறகு ஆண்டவர் உணர்த்தினார். கடைசியில் மரிக்கும் முன்பாக அவர்கள் ஆண்டவரை மீண்டும் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இவங்கெல்லாம் ஸ்டார் வாட்ஸ், சத்தியத்திலே தேவனுக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்கள். ஆனால் வஞ்சிக்கிற ஆவிகளை கொண்டு பிசாசானவன் நம்மை தூண்டி விடுவான். முதல்ல கொஞ்சம் உணர்வு இருக்கும், அப்புறம் என்ன இருக்காது, இந்த உணர்ச்சி மெதுவா குறைஞ்சிடும். இதானே பரவாயில்லையே. நேற்று ராத்திரி எத்தனை பேர் பிரசங்கம் கேட்டீங்கன்னு தெரியல. கோப்ஸ் ஒரு காரியத்தை சொன்னார். சரியா? யாராவது கேட்டீங்களா? செய்தியை கேட்டவங்க யாராவது இருக்கிறீங்களா? இல்லைன்னு சொன்ன ஒரு ஆளுக்கு தான் கை மெதுவா வருது. சரியா? ஒரு காரியத்தை நம்முடைய சபையில் நடந்த காரியத்தை சொன்னார். என்ன ஸ்டாண்டி? ஒரு குடும்பம் சபைக்கு வர ஆரம்பித்தது. உடனே அன்னைக்கு இவருக்கு தெரியாம, இவர் தான் பைபிள் ஸ்டடி கொடுத்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவருக்கு சொல்லாமலே அவர்கள் சபைக்கு வந்து விட்டார்கள். இவர்களுக்கு அநேக சத்தியங்களை இன்னும் இவர் தெளிவுபடுத்தவில்லை. யாரு? கோம்ஸ். ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லவில்லை, நகையை பற்றி அவர் சொல்லவில்லை, இன்னும் சில காரியங்களை குறித்து சொல்லவில்லை. ஒரு சர்ச்சுக்கு அவங்க வந்துட்டாங்க. அங்க பார்த்தோன்னா இவருக்கு ஷாக். என்னடா இவங்க வந்து உட்கார்ந்து இருக்காங்களே அப்படின்னு ஒரு ஷாக் ஆன உடனே அங்க உட்கார்ந்தவர் திடீர்னு என்ன அங்க பேசிட்டு இருந்து பாஸ்டர் என்ன சொல்றாரு? ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறார். உடனே இவங்களுக்கு ஆசை வந்துச்சு, நாயே ஞானஸ்தானம் எடுக்கக்கூடாது. யார் மாதிரி? அந்த பிலிப்பு கூட போனார் இல்லையா, ஒரு யூனக். அவரை மாதிரி அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிறார் இல்லையா, அப்ப நான் எனக்கு என்ன தடை அப்படின்னு கேட்ட உடனே அவர் அடுத்த ஒரு கொக்கியை போடுறாரு. பாஸ்டர், நீங்க ஞானஸ்தானம் எடுக்கணும்னா கொஞ்சம் காதுல மூக்குல கழுத்துல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கலந்து வச்சுட்டு வரணும். இவங்க ஐயோ இந்த சர்ச்சுக்கு வந்து இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு கேட்ட உடனே பக்கத்துல ஒரு அப்பா முக்காடு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அவங்க மெதுவா சொல்றாங்க, அப்படித்தான் சொல்லுவாங்க. சரியா? இப்போ அந்த ஞானஸ்தானம் எடுக்கும்போது மட்டும் கலத்து வச்சிருங்க, கலவை போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்காடை எடுத்து காமிக்கிறாங்க. அதெல்லாம் என்ன போட்டுருக்குது? ஞானஸ்தானம் எடுத்து வைராக்கியமாக சபையில் இருக்கிற ஒரு அம்மா. உணர்ச்சிகள் குறைந்து போகின்றன. நேற்று ராத்திரி அவர் சொன்னார், சாட்சியர் சொன்னார் செய்தி. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் அதை செய்து கொண்டிருப்போம் என்றால் செய்ய தவறிய பாவமாக இருக்கும். அது கடினமாகி விடுகின்றது. இருதயத்தை கடினம். இதுல என்ன இருக்குது? சில பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையை எல்லாம் வைத்தமையார் அவர்கள் சொல்கின்றார், வெளிப்படையான எதிர்ப்பு அல்ல, நமக்கு தெரிந்த கடமையை செய்யாமல் இருப்பதே மிகப்பெரிய ஆபத்து என்று Testimonies for the Churches வால்யூம் 4ல சொல்றாங்க. 623ஆம் பக்கத்துல எழுதுறாங்க. இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் 23வது அதிகாரம் மத்தேயுல 27வது வசனம். யாராவது வாசிங்க. ரொம்ப அவசியமான ஆயக்காரராகிய வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளைப் போல ஒப்பா இருக்கிறீர்கள். போதும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் பார்த்து சொல்றாரு? வேதபாரகரை குறித்து என்ன பார்த்து? ஆசாரியர்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள். நல்ல வெள்ளை சட்டை போட்டு வந்துடுற, கை கட்டிட்டு வந்துடுற, பார்ப்பதற்கு ஒரு பாஸ் மாதிரியே நீ இருக்கிறியே. பாஸ் இல்லை, நான் பாஸ் மாதிரி இருக்கிறேன். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறையாக இருந்து கொண்டிருக்கிறேன் நான். இந்த கேள்வி அதுதான். சில நேரங்களில் பச்சையான மரங்கள் காணப்படும். கீழே போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லா கரை அடிச்சிருக்கும். அந்த மரம் லேசா ஒரு காத்தடிச்சுன்னு என்ன ஆகும்? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை வெளிப்படையான நீதியும் மறைக்கப்பட்ட பாவங்களும் எல்லாருக்குமே இருக்குது. எனக்கு ஆண்டவர் உணர்த்தினாருங்க. நான் இன்றைக்கு இவ்வளவு தூரம் பேசுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா, இது உங்களுக்கான செய்தி இல்லை, எனக்கான செய்தியை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். ராஜேந்திரனை உன்னில் இன்னும் மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்கும் என்று சொன்னால் நீ விட்டு விட்டு வர வேண்டும்.
இன்னும் நீ இந்த வேஷம் போட்டுட்டு அலைய முடியாது, உன் நாட்கள் எண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த காலையில ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தேன். அதுல டு டூ த லிஸ்ட் பாஸ்கெட், ஒரு கூடையில் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும் என்று தீர்மானிக்கிற காரியங்கள். நான் டெய்லி காலையில இன்னைக்கு போய் யாரெல்லாம் பார்த்து பேசணும், எந்த பிரின்சிபலை கூப்பிட்டு பேசணும், யாரை கூப்பிட்டா படம் கிடைக்கும், இல்லைன்னா யாருக்கு நான் ஆர்டர் அனுப்பி இருக்கிறேன், எந்த சப்ளையரை கூப்பிட வேண்டியிருக்கு, இதெல்லாம் யோசிச்சு லிஸ்ட் போட்டுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் வயசாயிடுச்சு, கொஞ்சம் மறதி வர ஆரம்பித்து விட்டது. அதனால டு டூ லிஸ்ட் போட ஆரம்பிச்சிட்டேன். இது எப்பவுமே எனக்கு சொல்லி கொடுத்த காரியங்கள். ஆனா டு டூ த லிஸ்ட் த பாஸ்கெட் அப்படின்னா என்னன்னா, இன்னொரு செய்தி நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களோ இல்லைன்னு தெரியல, he has quit the basket என்று சொல்லுவாங்க. அவன் தன்னுடைய கூடையை உதறி விட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? நிலைமை இல்ல, he quit the bucket என்று சொன்னால் அவன் மரித்து விட்டான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்த அந்த கூடை இனிமேல் உபயோகப்படுத்த முடியாமல் போய்விட்டது. அப்போ இன்னைக்கு காலையில் கேட்ட அந்த உதாரணம், கொஞ்ச நாள் தான் இருக்கு ராஜேந்திரனே, உனக்கு தெரியாது, எத்தனை நாள் தெரியாது, நீ என்னென்னலாம் செய்யணும்னு மனசுல ஆசை வச்சிருக்கிற. எனக்கு 2-3 ஆசைகள் இருக்குது. என் மனைவிட்ட அடிக்கடி சொல்லேன், நான் சாக முன்னால நம்ம 2 பேரும் இந்த பைபிள் லேண்ட் டூர் போயிட்டு வந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லியிருக்கிறேன். வேற பெரிய ஆசைகள்லாம் எனக்கு இல்லை. இங்கே அங்கே போகணும், இங்கே போகணும், சுற்றுலா போகணும், அதெல்லாம் ஆண்டவர் கொடுத்து முடிச்சுட்டாரு. இந்த ஒன்று மட்டும், எந்தெந்த நாட்டுக்கு, 2 பெரிய நாட்டுக்கு போக வேண்டும் என்று நினைத்தது கூட எல்லாம் கொண்டு போயிட்டாரு. எந்தெந்த நாடுகளுக்கு போகணும் எல்லாம் கொண்டு போயிட்டாரு. கடைசியா ஒரு ஆசை வச்சிருக்கிறேன், நிறைவேறுமோ நிறைவேறாதோ தெரியாது. அந்த டு டூ லிஸ்ட்ல அதை காட்டிலும் ஒரு லிஸ்ட். இன்னைக்கு காலையில ஜெயக்குமார் சொல்லும்போது சொன்னார், என்ன சொன்னாரு, நம்ம எப்ப கூப்பிட்டாலும் ரெடியா இருக்கணும். மனைவி அனுப்பி விடுறதா இல்ல சர்ச்சில் வந்து பிரசங்கம் பண்றதா? என் மனைவிக்கு நல்லா தெரியும், இது ஒரு பிரசங்கம் சர்ச்சுன்னு சொன்னா குடும்பத்தையே பார்க்க மாட்டாரு, ஓடிடுறாரு. வச்சுட்டு தான் பேசுற எல்லாத்தையும், அவங்க இல்லாம பேசுறேன்னு சொன்னா சிக்கல். இவரை பற்றி எல்லாம் வந்து கேட்டு பாருங்கன்னு வந்து சொல்லுவாங்க இல்லையா? அதனால தான் பேசுறேன். அப்படி என்றால் am I doing my father's business? என்னுடைய தகப்பனின் வேலையை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? ஆனா ஒரு நல்ல செய்தி ஆண்டவர் கொடுக்கின்றார். என்ன தெரியுமா? ஆண்டவர் எதற்காக மரித்தார் கல்வாரி சிலுவையில? நம்முடைய பாவங்களுக்காக. அதை விட பவுலர் இன்னொன்னு அழகா சொல்றாரு. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்துல இருந்தோம். ரோமர் 5:8. நான் முடிச்சிடறேன், கொஞ்ச நேரத்தில் முடிச்சிடறேன். போதும். நாம் இன்னும் பாவிகளா இருக்கையில, நான் இன்னும் பாவமா இருக்கிறேன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அப்பவே ஆண்டவர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து விட்டார். ஏன் தெரியுமா? இந்த ராஜேந்திரன் மீட்கப்பட வேண்டும், இந்த ஜெயக்குமார் மீட்கப்பட வேண்டும், இந்த ஆலன் மீட்கப்பட வேண்டும் என்பதற்காக நாம் ஆண்டவரை தெரிந்து கொள்ளும் முன்பாக நமக்காக கல்வாரி சிலுவையிலே மரித்து விட்டார். அதுல எந்த பாவமும் சாபமும் அடங்கும் தெரியுமா? இந்த யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்தில் வாசிச்சோம்ல, நாம் செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாமல் விட்டு போனாலும் அந்த பாவத்திற்காகவும் ஆண்டவர் மரித்தார். எல்லா சொல்றாங்க 253ஆம் பக்கத்துல, நீங்கள் செய்யாத நல்லதற்கான தண்டனையும் அவர் சுமந்தார். கவலைப்படாதீங்க. இப்ப ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கின்றார். இன்றைக்கு கிருபை நம்மை அழைத்துக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த இடத்துல நம்ம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா பெரிய ஸ்லாக்கியம். சத்தியத்தை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், எப்படியாவது நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் என்பது அவருடைய கிருபை. ஆனா அதையும் தாண்டி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேனா புறக்கணிக்கிறேனா என்பது யார் கையில் இருக்குது? நம்ம கையில் இருக்குது, என் கையில் இருக்குது. இன்றைக்கு ஒரு தீர்மானத்திற்கு நாம் வர வேண்டும். அந்த தீர்மானம் என்ன தெரியுமா? பிரசங்கி புஸ்தகம் 12வது அதிகாரத்துல இருக்குது. கடவுள் எல்லாவற்றையும் நினைச்சு வரோம், நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து நிறுத்துவார். எல்லாவற்றையும் என்ன அர்த்தம்? செய்ததையும்
செய்யாதையும் ஆண்டவர் கொண்டு வந்து எடுத்துப்பாரு. இதனை எனக்கு நான் வந்தேன், இவரை சர்ச்சுக்கு வர சொன்னார், நான் வந்தேன், நான் வரல போனேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை கூட விஷ் பண்ணி நல்லா இருக்கிறான்னு கேட்கறது இல்லை. நான் அது அவரை சொல்லுவாரு. யார் சொல்லணும்? நாம் செய்ய வேண்டும். என்னை யாரோ ஒருத்தர் அப்படி செய்தது நிமித்தமாக நான் இந்த ஆலயத்தில் இருக்கிறேன் என்ற ஒரு உணர்வு இல்லாமல் நாம் வந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் அதுதான் செய்யாமல் விட்ட பாவம். இன்றைக்கு ஆண்டவர் அதிலிருந்து நாம் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நீதிமன்றத்தில் போய் நிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும் என்று சொன்னால் நீ அங்க பேசிருக்கலாம் இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பற்றி நீ பேசிருக்கலாம் இல்லையா? நீ பேசவில்லை. அந்த குற்றம் உண்மையில இசைக்கிற போய் வாசிப்பாங்க. சொல்ல நீ போய் சொல்ல வேண்டியது சொல்லிடு, அவர்கள் ஏற்றுக்கொண்டால் நல்லது. அந்த பாவம் உன் மீது வராது, பழி உன் மீது வராது, சாபம் வராது. நீ சொல்லாமல் விட்டால் அவங்க மேல இருக்கிற சாபம் யார் மேல வரும்னு சொல்றாரு தெரியுமா? யார் மேல வரும்? ஏன் மேல வரும்? இன்னைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம், ஊழியத்தை பற்றி அதிகமாக பேசுகிறோம், ஆனால் ஊழியத்தை செய்கின்றோமா? யோவேல் 2வது அதிகாரம் 25 வசனத்தை நேரம் இருக்கும்போது வாசித்து பாருங்க. வெட்டுக்கிளிகள் தின்றதை ஆண்டவர் என்ன செய்ய போறாராம்? திருப்பி கொடுக்க போகிறார். நாம் இழந்து போன நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையை ஆண்டவர் திருப்பி கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருக்கின்றார். ஒரு பாலம் ஒன்று இருந்தது, பெரிய பாலம். அந்த பாலத்திலே ஒரு மனிதன் நடந்து கொண்டிருக்கிறார். சற்று இருட்டான நேரம். இப்ப அந்த பாலத்துல அந்த பக்கத்துல போகும்போதுதான் தெரிந்து ஒரு பெரிய கீறல் ஒன்று இருக்கிறது, விரிசல் ஒன்று இருக்கிறது. இது மிகவும் ஆபத்தான ஒரு விரிசல். அவன் என்ன செய்ய வேண்டும்? அவன் தீர்மானிக்கிறான், எப்படியாவது நான் சொல்ல வேண்டும், இல்லாவிட்டால் இது ஒரு பெரிய விபத்திற்கு இது அழைத்து சென்றுவிடும் என்று மனதிற்குள் நினைக்கிறான். நல்ல எண்ணம் தான், ஆனால் அவன் செய்யவில்லை. சரி, நான் போயிடுறேன், நான் கடந்து போயிடுறேன், நான் வந்தேன், நான் பார்த்தேன், நான் போயிட்டேன், முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குழந்தைகளை பெற்றோர்களை ஏற்றுக்கொண்டு வந்த ஒரு பேருந்து அந்த வழியாக வந்தது. என்ன நடந்திருக்கும்? விபத்துக்குள்ளாகி அதில் வந்தவர்கள் மறித்து விட்டார்கள். இன்றைக்கு அவன் நினைச்சான், நான் எச்சரிக்கணும்னு நினைச்சான், ஆனா அவனுக்கு அதை விட அவசரமான ஒரு வேலை இருந்துச்சு, போயிட்டான். ஒருவேளை அவனுடைய மனைவி சோகம் இல்லாமல் இருந்திருக்கலாம், பிள்ளைக்கு ஏதாவது ஆயிருந்திருக்கலாம், அவன் போயிட்டான். இப்ப இது யாருடைய குற்றம்? அந்த விபத்தில் பேருந்தில் இருந்தவர்கள் மறித்து விட்டார்களே, அதற்கு காரணம் யார்? சொல்லுங்க. பாலத்தை கட்டினவரா? இல்லாவிட்டால் இந்த பாலத்தை பார்த்து விரிசல் என்று தெரிந்திருந்தும் அதை பார்க்காமல் சென்ற அந்த மனிதனா? ஒரு வார்த்தை கூட எச்சரிக்காமல் போய்விட்டான். இப்ப சமீபத்தில் ரொம்ப இன்சிடென்ட்ஸ் கேள்விப்பட்டோம். ஒரு விபத்தை தடுத்த சின்ன பிள்ளைகள் சிவப்பு துணியை டிஷர்ட்டை கூட காமிச்சு நிறுத்திருக்கிறாங்க. ட்ரெயினை பெரிய விபத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு நாம் அந்த பாலத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். பாலத்தில் விரிசல் இருக்கிறது. அந்த விரிசலை நாம் எச்சரியாவிட்டால் அநேகர் மறிக்க போகிறார்கள். இது இந்த 10 கற்பனைக்கு சம்பந்தமே இல்லை, நியாய பிரமாணத்திற்கு சம்பந்தம் இல்லை. இதை செய்யாவிட்டாலும் பாவம் தான். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறத செய்யாவிட்டாலும் பாவம் தான். அந்த விரிசல் என்ன தெரியுமா? நியாய தீர்ப்பு ஒன்று என்று வந்து கொண்டிருக்கிறது. திடீர்னு பார்த்தா நம்ம ட்ரம்ப், சகோதரர் ட்ரம்ப் என்ன செய்யறாரு? நேஷனல் ஓய்வு நாள் என்று ஒரு சட்டத்தை அங்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறார் என்று குறுஞ்செய்திகளில் நான் பார்க்கின்றேன். போப்புக்கும் இவருக்கும் உண்டான மோதல்கள் இப்பொழுது சமாதானமாகிவிட்டது என்பதையும் நான் வாசிக்கின்றேன். இதெல்லாம் எனக்கு என்ன அறிகுறி கொடுத்து தெரியுமா? ஆண்டவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார். லவோதிக்கே திருசபை என்ன சொல்லிச்சு தெரியுமா? நான் ஐஸ்வர்யவான், எனக்கு ஒரு குறை இல்லை. நேரம் இருக்கும்போது திருப்பி வாசித்தேன், 1000 தடவை வாசித்தாலும் அது நம்ம தான் சொல்லிக்கிட்டே இருக்குது.
ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, நீ தரித்திரன், குருடன், நிர்வாணி என்று நம்மை பார்த்து சொல்கின்றார். அவன்கிட்ட சத்தியம் இல்லையான்னா சத்தியம் இருந்துச்சு, எல்லாவற்றையும் மறைத்து வைத்திருந்தான். பட் he was spiritually inactive. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையிலும் நாம் ஸ்பிரிச்சுவலி இன்ஆக்டிவாக இருக்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கையில சுறுசுறுப்பு இல்லாமல் இருக்கிறோம். ஒரு நாள் வர்றோம், கரெக்டா வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்துட்டு போயிடுறோம். இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகுதா, 5 நிமிஷம் லேட் ஆகுது, இல்லை அதுக்கு மேலே இருந்தேன்னா நம்மளால் இருக்க கூட முடியல, அவசரப்பட்டு போகிறோம். ஆனால் ஆண்டவர் கேட்குறேன், மத்திய 25 அதிகாரத்தில் வாசிக்கிட்டே வந்தீங்கன்னா கடைசியில் ஒரு செம்மறியாடு வெள்ளாடு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் கேட்குறாரு. ஒன்று இடது பக்கம், இன்னொன்று வலது பக்கம் நிற்குது. ஆண்டவர் வரிசையாக ஒரு லிஸ்ட் போடுறாரு. இதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்தேன், நீங்களோ எனக்கு என்ன செய்யல, செய்யவில்லை. நான் பசியோடு இருந்தேன், எனக்கு புசிக்க போஜனம் கொடுக்கவில்லை. சிறைச்சாலையில் இருந்தேன், நீங்கள் என்னை வந்து பார்க்கவில்லை. வரிசையா லிஸ்ட் போடுறாரு. இவங்க கேட்கிறாங்க, என்னைக்கு ஆண்டவரே நீர் வந்தேரு, நீரும் தெரிஞ்சிருந்தேன்னா தலையில தூக்கி வச்சுதான் கொண்டாடி இருப்போம் 2 பேரும். ஆனால் இன்னொரு கூட்டத்தை பார்த்து சொல்றாரு, நீங்கள் இதை செய்தீர்கள். அவர்கள் தங்களுக்கு கிடைத்த ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அவங்க விட்டு விடாம, இதுதான் சட்டம்ங்கிறத அவங்க பார்க்கல, இது தேவை என்பதை புரிந்து இவர்கள் அந்த பாலத்தில் விழுந்து விடுவார்கள் என்பதை அறிந்து அவர்களை தடுப்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருந்தார்கள். ஒரு கூட்டம், செம்மறியாட்டு கூட்டம். இன்னைக்கு நம்ம விளையாட்டு மாதிரி தான் இருந்துருக்கோம் இல்லையா? இன்றைக்கு எத்தனை காரியத்தில் நாம் மௌனமாக இருந்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேரை நாம் கண்டுகொள்ளாமல் போனது நிமித்தமாக நம்முடைய சத்தியத்தை விட்டு விலகி போனவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனை பேர் நாம் பேசிய பேச்சுகளை நிமித்தமாக சத்தியத்தை விட்டு விலகி போனவர்களாக இருந்திருக்கக்கூடும். இதுக்கெல்லாம் யார் கணக்கு கொடுக்க போறார்? ராஜேந்திரன் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கேட்பார், எத்தனை பேருக்கு உனக்கு உதவி செய்ய திறமை இருந்தும் நீ ஏன் செய்யாமல் போனாய் என்று ஆண்டவர் என்னை பார்த்து கேட்பார். ரொம்ப பெருசாக கேட்கலங்க. நீங்கள் உலகமெங்கும் போய் என்ன சொல்லுங்க சொன்னாரு, சுவிசேஷத்தை அறிவீங்க. வெளிப்படுத்த விசேஷத்துல அதான் வாசிக்கிறோம். ஆண்டவர் சொன்னாரு, கர்த்தருக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எனக்கு தெரியாது, இன்றைக்கு உங்கள் மத்தியில் இன்று பேசிக் கொண்டிருக்கிற ராஜேந்திரனுக்கு எவ்வளவு நாள் எவ்வளவு இந்த ஒரு ஆசை வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் விடுவாருன்னு தெரியல. அதனால சில நேரங்களில் வெறி பிடித்தவனை போல ஓடிக்கொண்டிருக்கிறேன். எதுக்கு தெரியுமா? யாருக்காகிலும் எப்படி ஆகிலும் போலார் சொல்றாரு இல்லையா, எந்த சூழ்நிலை ஆகிலும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அதை செய்யணும். எப்படி ஆகிலும் நான் உதவி செய்ய வேண்டும் என்று சொன்னால் உதவி செய்வதற்கு என்று காத்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை ஒப்பு கொடுத்து செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? The sin of commission and the sin of omission. நம்ம கமிஷனை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். ஆனால் அந்த ஒமிஷனை பற்றி என்ன செய்யறது தெரியுமா? வேணும்னே ஒமிட் பண்ணிடணும். இந்த ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம், மகனே மகளே தயவுசெய்து தவறு விட்டுறாங்க. அவங்க மட்டும் தவறி போக மாட்டாங்க, யாரும் தவறி போயிடுவாங்க, நீயும் தவறி போயிடுறேன்னு என்னை பார்த்து சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே இந்த ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறேன், நாங்கள் அப்படிப்பட்ட பாவங்களை செய்யாதபடிக்கு, பாவம் இன்னதென்று வகை இருக்கு, அதை நாங்கள் தீர்மானமாக அறிந்து அதிலே விழுந்து விடாதபடிக்கு நாங்கள் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவருடைய பாதத்திலே ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் சொல்லுவோம், நான் செய்ய தவறிய காரியங்களுக்காக மன்னிப்பு கொள்கிறேன், இனிமேலும் அப்படி செய்யாமல் இருப்பதற்கு நீர் எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.